போகிற வீடியோ ஃபில்டர் மெத்தட் பற்றி. ஸோ ஃபில்டர் வந்து நம்ம RxJS ஆப்ரேட்டரில் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபில்டர் மெத்தட்னா என்ன, எதுக்காக நம்ம ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், RxJSல எப்படி ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபில்டர்னா என்ன, உங்களுக்கு அதுலேயே இருக்க ஆன்சர். ஃபில்டர் ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணுறது. எக்ஸாம்பிள், டீ எடுத்துக்கிறோம், டீயை கொதிக்க வைக்கிறோம், ஸோ டீயை ஃபில்டர் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் ஃபில்டரில் இருந்துடும், நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த ஜாரில் வந்துடும். தட் மீன்ஸ் டீ கப்லேயோ இல்லை வெசல்லையோ வந்துடும். ஸோ அதுதான் ஃபில்டர். ஃபில்டரோட நேச்சரே அதுதான். ஸோ இங்கே அதுதான் ஃபில்டர் பண்ணுது. நம்ம என்ன கேட்குறோமோ அது ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான், சிம்பிள், ஜஸ்ட் சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு இதுதான் வேணும், எனக்கு வந்து காஃபியில் இருக்கிற இது மட்டும் வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த காஃபியில் இருக்கிற அந்த டிகாஷனை மட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு அது தேவையில்லைன்றப்போ அது என்ன பண்ணுறோம், அது ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு அந்த டேட்டாலேருந்து அப்பத்துக்கு என்ன டேட்டா மட்டும் வேணும் அப்படின்றத கண்டிஷன் கொடுத்து நம்ம ஃபில்டர் மெத்தட் மூலமாக என்ன பண்ணுவோன்னா நம்ம எடுப்போம். ஸோ இப்படி எடுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஃப் கண்டிஷன், ஒரு கண்டிஷன் போடுறோம், அந்த கண்டிஷனில் வந்து ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. நான் கொடுக்குற கண்டிஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரேட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 90 இருக்கணும், என்கிட்ட வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதில் வந்து நான் வந்து கிரேட் வந்து 90க்கு மேலே இருக்கிற டேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு வேணும் அப்படின்றப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டரில் பொறுத்த வரைக்கும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அரே புஷ் பண்ணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணாது, புஷ் பண்ணாது, ரிட்டன் ஃபால்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு அதனால் என்ன ஆகுது, நம்மளுக்கு தேவையான டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகி வருது. ஸோ இப்படி தான் ஃபில்டர் ஒர்க் ஆகும். இதுதான் ஃபில்டரோட சின்டெக்ஸும். ஸோ இந்த சின்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அரே டாட் ஃபில்டர், உங்களோட அரே, அப்புறம் டாட் ஃபில்டர், ஸோ உள்ள ஃபங்க்ஷன் கால்பேக், எலமெண்ட், இண்டெக்ஸ், அரே, இது 3 ஆர்குமெண்ட்ஸுமே நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இங்கே கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ் ஆஃப் ஃபில்டர். இப்போ நம்ம போய் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் ஆப் காம்போனன்ட்லேயே போடுறேன். நான் ஜஸ்ட் வந்து இந்த டேட்டா மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நானும் உங்களுக்கு இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது நீங்கள் இத்தனை டேட்டா வச்சுக்கலாம், நீங்கள் இல்லைனா ரியல் டைம் டேட்டாஸ் ஏதாவது கிடச்சா கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம நார்மலாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அரே மெத்தடில் எப்படி இதை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஃபில்டர் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் நம்ம அப்படின்னு எடுக்கலாம், என்ன டாப் கிரேட்ஸ் அப்படின்னு எடுப்போம். டாப் கிரேட்ஸ் மட்டும் நான் இப்போ ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்றப்போ நான் என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸுன்ற இந்த அரே டாட் ஃபில்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இது மட்டும் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், நேம், கிரேட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு வர்றது எலமெண்ட்டாக தான் இருக்கும். பேரம் என்ன கொடுக்கலாம்னு சொன்னேன், எலமெண்ட், இண்டெக்ஸ், அரே. ஸோ நான் இங்கே எலமெண்ட்டை நேம் கொடுக்குறேன். ஸோ எலமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே பேரம்ஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் நம்ம எப்படிவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், அரே டாட் ஃபில்டர், எனக்கு எலமெண்ட்ஸ் மட்டும் போதும், எனக்கு இண்டெக்ஸோ இல்லை அரேவோ எனக்கு என் பேரம்ஸில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே இப்படி ஒரு ப்ராக்கெட் கொடுத்து நீங்கள் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா இப்படி கொடுத்துக்கலாம், இல்லை நான் தேவையில்லை. ஸோ நான் இப்போ இதை எடுத்துடுறேன். ரிட்டன் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் நம்ம ரிட்டன் என்ன பண்ண போகிறோன்னா, ரிட்டன், இந்த ரிட்டனில் வந்து எலமெண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபில்டர் பண்ணும்போது இது ஒவ்வொரு எலமெண்ட்டாக இது எடுத்துகிட்டு வரும், ரீட் பண்ணும். ஸோ இப்போ அந்த எலமெண்ட்டில் டாட்டை நான் என்ன பண்ணுறேன், கிரேட் மட்டும் செக் பண்ணுறேன், எனக்கு கிரேட்டர் தென் 90 இருக்கணும். ஸோ எனக்கு 90 விட 90 விட கிரேட்டர் தென் கிரேடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் டாப் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ போய் கன்சோலில் பார்க்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். நம்மளுக்கு வேண்டியதாக இங்கே லாஜிக் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃபில்டர். நம்மளுக்கு RxJS ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 or 15 பக்கம் ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதனால தான் நான் தனித்தனியாக அந்த ஆப்ரேட்டர்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸில் போடுறேன். நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆப்ரேட்டர்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அரே மெத்தட்ஸ் லேர்ன் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கன்சோலில் பார்ப்போம். இது வந்து எப்படி வந்து நம்ம லோடாக இருக்குன்னு இப்போ போய் ப்ரௌசரில் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சோலில் போய் பாருங்கள், உங்களுக்கு
9600 நம்மள்ட்ட இருக்க லிஸ்ட்டில் இது 2 மட்டும்தான் 90க்கு மேலே இருக்கிறது. அதனால் இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி டேட்டாஸ் வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து RxJS யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே பைப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட் நம்ம ஆஃபில் வந்து நம்பர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்ம ப்ரீவியஸ் மெத்தட்ஸுக்கு ஆப்ரேட்டர்ஸ்க்கு. இப்போ நம்ம ஃபார்ம் அப்படின்ற ஒரு க்ரியேஷன் ஆப்ரேட்டர் இருக்குது RxJSல. இது என்ன பண்ணோன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வைஸாக, தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக கொடுக்குறது எல்லாத்தையும் அப்சர்வபிளுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணிக்கும், இட்ரேஷன் ஃபார்மில் கொண்டு வந்துக்கும். அதுதான் ஃபார்ம். இப்போது இந்த ரெடியூசர் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்டர் நம்மளுக்கு தேவை. அதனால் ஸோ ஆப்ரேட்டரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபில்டரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். RxJSல ஃப்ரம்மை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது 2 இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது RxJSக்கு. ஸோ RxJSக்கு யூஸ் பண்ணும் போது இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு பேர் மாற்றிட்டு இங்கே ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மில் என்ன சொன்னேன், இது வந்து க்ரியேஷன் ஆப்ரேட்டர். இந்த க்ரியேஷன் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அப்சர்வபிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இட்ரேஷனை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். நம்மளால் டைரெக்டாக அப்சர்வபிளை இதை வச்சு க்ரியேட் பண்ண முடியாது. அதனால தான் ஃபார்ம் ஆஃப் அப்படின்ற க்ரியேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் டாப் கிரேட் OBS அப்சர்வபிள். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், அரே லிஸ்ட் எடுத்துக்கணும். இது அரே லிஸ்ட் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் என்ன யூஸ் பண்ணணும், பைப்பபிள் ஆப்ரேட்டர். இதுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபில்டருக்கு ஒரு என்ன கொடுக்கணும், நம்ம எலமெண்ட் கொடுக்க போகிறோம். ஃபில்டருக்கு நம்ம பேரண்ட் வந்து நம்ம என்ன நேம் என்ன கொடுக்குறோம், ELE கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துடணும். ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், நான் இதுக்குள்ளேயே அரே யூஸ் பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே நீங்கள் கம்மா கொடுத்து இண்டெக்ஸுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராக்கெட்டை எடுத்து விட்டுக்கலாம். ஓகேவா, இது புரிஞ்சா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், சேம் லாஜிக் தான் கொடுக்க போகிறோம். ரிட்டன் எனக்கு கிரேட்டர் தென் கிரேட்டில் இருக்கிற டாப் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுவேன். இங்கே எலமெண்ட் கொடுக்காதனால இங்கே வரல. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் இதில் வரும், ELEயில் வரும். அந்த எலமெண்ட்டில் இருக்க கிரேட் வந்து கிரேட்டர் தென் 90 செக் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் இந்த வேரியபிளை புஷ் பண்ணும். இல்லைனா என்ன பண்ணும், புஷ் பண்ணாத ரிட்டன் ஃபால்ஸ் ஆகி இங்கேயே ரிமைன் ஆகி நெக்ஸ்ட் லூப்புக்கு போகும். ஸோ இது இப்படி தான் ஃபில்டர் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதை போய் கன்சோலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு சேம் தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம பண்ணுவோம் console.log. ஸோ இதை நம்ம இப்படி டைரெக்டாக பார்க்க முடியுமா, முடியாது. அப்சர்வபிள் எப்போவுமே என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறேன், லெட் டாப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், டாட் சப்ஸ்கிரைப்குள்ளே என்ன கொடுக்குறோம், எக்ஸ். ஸோ கன்சோல் டாட் என்ன ஆகும், டாப்பர்ஸ்னு எடுக்கிறோம். ஓகே, இப்போது எக்ஸ் அப்படின்ற இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு டாப்பர்ஸ் லிஸ்ட் வந்துடும். டாப்பர்ஸ் லிஸ்ட் புரிஞ்சிச்சா? நம்ம நார்மலாக ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மல் அரே ஃபார்மேட் போதும். நம்ம வேரியபிள் வந்து அப்சர்வபிளாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்மோ ஆஃபோ தேவைப்படும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் டூ, இப்போ வந்து என்ன பண்ணுது, நம்ம பைப் எப்படி ஒர்க் ஆகுது, பைப்புக்குள்ளே நம்ம ஃபில்டரை ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபில்டர் என்ன பண்ணும், ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸான்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அரேவை புஷ் பண்ணும் இந்த வேரியபிளுக்கு, இல்லைன்னா என்ன பண்ணும், புஷ் பண்ணாது. அதை நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளால் வேல்யூஸ் எடுக்க முடியும் RxJSஐ பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அவ்வளோதான். இதை நம்ம இப்படியும் கொடுக்கலாம், லெட் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம எப்படியும் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்திங்கன்னா அந்த டாப்பர்லேருந்து வேல்யூபிள்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இதுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இப்படியே வேல்யூபிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், என்ன அப்படின்னா நம்ம வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இப்படி கொடுத்துறனால நம்மளுக்கு புஷ் ஆகி மொத்தமாக டேட்டா லிஸ்ட் வந்துடும். இல்லை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்கிற நம்மளுக்கு ஒன்று டேட்டா தான் வரும். நான் உங்களுக்கு இப்போ ப்ரௌசர்லேயே போய் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்.
இது பாருங்கள், நம்ம டேரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட் அரேயில் இருக்கிற ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணது நம்மளுக்கு டேரெக்டாகவே மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ ஃபில்டராக இருக்கோ மொத்த டேட்டாவும் நம்மளுக்கு ஒரே டைமில் வந்துருச்சு. பட் நம்ம அப்சர்வபிள் யூஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறனால நம்மளுக்கு ஒவ்வொரு டேட்டாவாக தனித்தனியாக வந்திருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டாப்பர் லிஸ்ட் 2 டைம் வந்திருக்கு, ஏன்னா தனித்தனியாக ரெண்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ அது அப்படி தான் லூப் பண்ணணும் நம்மளுக்கு அப்சர்வபிள். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு அரேவை வச்சு நம்ம புஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இப்போ புஷ் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ அப்சர்வபிள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டாப்பர் லிஸ்ட் அப்படின்னு. இதுக்கு நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா அரே எம்டி அரேவை அசைன் பண்ணிக்கிறேன். இந்த டாப்பர் லிஸ்ட் வேரியபிளுக்கு எம்டி அரேவை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாப்பர் லிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து டாட் புஷ்ன்னு கொடுத்துட்டு இந்த நம்ம இங்கே எடுக்கிறோம் இல்லையா ரெஸ்பான்சஸ் எக்ஸை இதை நம்ம கொடுத்துட்டோன்னா போதும், நம்மளுக்கு புஷ் ஆயிரும். இப்போ நீங்கள் கன்சாலில் போய் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். console.log லிஸ்ட்டுன்னு போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த டாப்பர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் தனியாக வந்திருக்கும். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு அந்த லிஸ்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. தனித்தனியாக இருந்ததை எடுத்து லிஸ்ட்குள்ளே புஷ் பண்ணனால நம்மளுக்கு இப்போ ஒரே அரேவாகிடுச்சு. ஸோ ஃபில்டர் பற்றி இவ்வளோ தான். நீங்களும் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பெரிய பெரிய டேட்டாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேட்டரில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.